டபுள் அப்புங்கிற ஒரு கொஸ்டின். இது என்ன தெரியுமா பண்ணும்? நீங்கள் ஒபாமான்னு கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ண என்ன வந்துச்சு? ஒபாமான்னு இருந்துச்சா? ஒபாமான்னு 2 தடவை வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் டைம் பண்ண அதே கோடை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒபாமான்னு உங்களை டைப் பண்ண விடணுமா? டைப் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். அது வந்து அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு. கரெக்டாக இதுக்குள்ளே டைப் பண்ணிக்கலாம்ல. இப்போது இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூக்குள்ளே நம்ம இப்போதைக்கு ஐபி டாட் வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் ஐபிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஆன் வேல்யூ சேஞ்ச்குள்ளே வந்து ஐபி டாட் வேல்யூ ஈக்குவல் டு இட்டு. அப்படின்னா இட்டுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணுறது இருக்கும். அது ஐபி வேல்யூக்குள்ளே போயிடும். அப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். புரிந்து விட்டதா? காப்பி அடிச்சு விட்றதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ ஒரு பட்டன் வச்சிடலாம். இந்த பட்டன் பேசிக்காக நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஐபி டாட் வேல்யூக்குள்ளே இருக்கிற தூக்கி என் டாட் வேல்யூக்குள்ளே வைக்கும். கரெக்டாக என் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐபி டாட் வேல்யூ. இந்த பட்டனுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்னென்னு வைக்கலாம்? 2 டைம்ஸ் காட்டுன்னு வச்சிடலாம். நான் இப்படி நேம்ஸ் ஃபன்னியாக வைக்கிறதுக்கு ரீசனே, நம்ம இங்கே என்ன கொடுத்தாலும் அதை நம்ம கமாண்டை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம அதை 2 டைம்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கான லாஜிக் இப்போ தான் எழுத போகிறோம். இப்போ டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன தெரியுமா பண்ணுறோம்? என் டாட் வேல்யூ கொடுத்துட்றோம். ப்ளஸ் பண்ணிட்டு ஒரு கமா போட்டு மறுபடியும் ப்ளஸ் பண்ணிட்டு மறுபடியும் என் டாட் வேல்யூ வைக்கணும். அப்போ என்ன ஆகும்? 2 தடவை என் டாட் வேல்யூ வருமா? இப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே போயிட்டு சம்திங் டைப் பண்ணுறேன். பில் கேட்ஸ்ன்னு டைப் பண்ணலாமா? இப்போ நான் இங்கே பில் கேட்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து பில் கேட்ஸுங்கிறது ஐடிக்குள்ளே போய் ஐபி டாட் வேல்யூக்குள்ளே போயிருக்கும். இப்போ ஐபிக்குள்ளே என்ன இருக்கும்? இங்கே வந்து பில் கேட்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ என்ன ஆகும்னா, நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து பில் கேட்ஸுங்கிறது வந்து என் டாட் வேல்யூக்குள்ளே போகும். அப்போ என்ன ஆகும்? இது 2 தடவை பில் கேட்ஸ்ன்னு மாறும். இது ஒரு தடவை தான் பில் கேட்ஸ்ன்னு மாறும். ஆனால் இப்போது என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்குது? பில் கேட்ஸ். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? பில் கேட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? இது வந்து பில் கேட்ஸ்ன்னு கொடுக்கும். அது கூட ஒரு கம்மா ஜாயின் ஆகும். ப்ளஸ்னா ஜாயின் ஆகும்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு ப்ளஸ் ஜாயின் ஆயிரும். அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இதுக்குள்ளேயே அதே பில் கேட்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ இதுவும் ப்ளஸ் இருக்கிறதுனால இதுவும் இது கூட போய் ஜாயின் ஆகும். இப்போ என்னாச்சு? பில் கேட்ஸ் கமா பில் கேட்ஸ்ன்னு வந்துச்சா? அதுதான் நடக்கும். நான் கிளிக் பண்ணனே பாருங்கள், பில் கேட்ஸ் கமா பில் கேட்ஸ்ன்னு வந்துடும். இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் போடாமல் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வெறும் என் டாட் வேல்யூ மட்டுமே போட்டலாம். அப்போ என்னென்னு வரும்? இங்கே பில் கேட்ஸ்ன்னு மட்டும்தானே வரும். ஆனால் பில் கேட்ஸ் கமா பில் கேட்ஸ் நீங்கள் ஸ்டில் நம்மளால் வர வைக்க முடியும். எப்படின்னா, இங்கே என் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஐபி டாட் வேல்யூன்னு பட்டனில் கொடுத்துருக்கோமா, இந்த இடத்துல போய் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு ப்ளஸ் ஐபி டாட் வேல்யூவே 2 தடவை கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே போகிறப்பயே பில் கேட்ஸ் கமா பில் கேட்ஸ்ன்னு வந்துடும். கரெக்டாக? ஐபி டாட் வேல்யூ பில் கேட்ஸ், இது பில் கேட்ஸ் கமா பில் கேட்ஸ்ங்கிறது என் டாட் வேல்யூக்குள்ளே போயிடும். அப்போ என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்கும்? பில் கேட்ஸ் கமா பில் கேட்ஸ். அப்போ இங்கே டிஸ்பிளே ஆகிறப்ப என்ன டிஸ்பிளே ஆகும்? பில் கேட்ஸ் கமா பில் கேட்ஸ். பார்க்குறீங்களா ஆகுதான்ட்டு? வந்துருச்சா?